தமிழக அரசு ஆணையத்தின் மீதும் ஜல்சக்தி துறையின் மீதும் வழக்கு தொடர மறுத்து கர்நாடகா வரைவு திட்ட அறிக்கைக்கு எதிராக தொடர்ந்தவருடைய விளைவு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு புதிய வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. இது பெற்ற உரிமையை, தமிழக உரிமையை பறிகொடுக்கும் நடவடிக்கைக்கு சமமானது. இது குறித்து முதலமைச்சர், ஒரு கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சர் தான் பகிரங்கமாக அறிவிக்கிறார். அப்படி என்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கு பதிலளிக்க வேண்டும். நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அளிக்கிற பதில் என்பது முக்கியத்துவம் வேறு மாதிரியானது. முதலமைச்சர் கொடுக்கிற பதில் என்பது தேசிய அளவில் ஒரு பார்வையை உருவாக்கும். அதுதான் இறுதியானது. எனவே முதலமைச்சர் வாய் திறக்க மறுத்து தொடர்ந்து கர்நாடகா எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு இசைவான வகையில் செயல்படுகிறாரோ என்று அஞ்சத் தோன்றுகிறது. எனவே கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் போராடி பெற்ற உரிமையை பறிகொடுத்து விடுமோ தமிழக அரசு என்று அஞ்சத் தோன்றுகிறது. அப்படி பறிகொடுத்தால் சென்னை உட்பட 13 மாநகராட்சியை உள்ளடக்கிய கிட்டத்தட்ட 22 மாவட்டங்களில் வாழக்கூடிய 5 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் ஒட்டுமொத்தமாக பறிபோகும். 22 லட்சம் ஏக்கர் விளைநிலம் பாலைவனமாக மாறும். ஒட்டுமொத்த தமிழகம் உணவு உற்பத்தியில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுத்து சட்ட ரீதியான உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.